மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சமூக நீதிகாத்த வீராங்கனை புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய ஆசையோடு கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சி இருந்து முத்தான பல திட்டங்களை தந்து ஒக்கை புயல், கஜா புயல், பெஞ்சர் புயல், எந்த புயல் வந்தாலும் புயலாக அந்த பகுதியை சென்று மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய எதிர்க்கட்சி பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி, நம்முடைய கோடா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களையும் துணைத் தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்களையும் வணங்கி, நம்முடைய சூலூர் தொகுதியிலே பல தொழிற்சாலைகள் வந்துவிட்டது. இப்போது ஐடி தொழிற்சாலைகள், அதே போல நூற்பாலைகள் என்று பல தொழிற்சாலைகள் வந்த பகுதி, அதே போல என்ஜினியரிங் தொழிற்சாலை, அதிலே பணிபுரிகின்ற பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வெளியூரில் வந்து தங்கும் பொழுது அவருக்கு கூடுதல் செலவு ஆகிறது. அந்த ஒரு குழந்தைக்காக அவர் குடும்பமே வந்து வீடெடுத்து தங்கக்கூடிய ஒரு சூழலை அந்த பகுதியில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் மகளிர் தங்கு விடுதி அமைத்து கொடுத்தால் அவருடைய செலவு குறைந்து அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டம் நம்முடைய சூழல் ஒதுக்கி கொடுப்பார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அமைச்சர் அவர்கள் சூலூர் தொகுதியில் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து பணிபுரியும் மகளிர் நிறுவனத்துக்கான இடத்தை தேர்வு செய்து நிச்சயமாக அமைத்திடும் அந்த கோரிக்கையை மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் விபி கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அரசின் மூலமாக சமூக நலத்துறையின் சார்பாக பல இடங்களில் கோவை மாவட்டத்தில் 3 இடங்களில் நம்முடைய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் அவர்கள் கூறினார்கள். அவர்களுக்கு நிதி எவ்வளவு நீங்கள் வசூல் செய்கிறீர்கள், அவருக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு மாதம் எவ்வளவு நாம் வசூல் செய்கிறோம் என்பதை நேரத்தில் தனி கேள்வியா போடுங்க. உங்களுக்கு ஒரு சமூக நலத்துறை செலவு கேட்டுட்டோம்னா மறுபடியும் அதிகமா கேட்கலாமா, அதிகமாக செலவு வந்து இது விட்டுலாம். அதுக்காக தான் கேட்கணும். அதுக்கு என்ன நிதி மாதம் வசூல் செய்கிறீர்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே மொத்தம் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை ஆகிய 3 மாவட்டங்களில் சேர்ந்து 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல இந்த தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி வசதிகளில் பயோமெட்ரிக் நுழைவு, அதாவது அவங்கவுங்க விரல் ரேகை வைத்தால்தான் அந்த உள்ள நுழைய முடியும். கண்காணிப்பு கேமரா, 24 மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. வைஃபை வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், இணையதளத்தின் மூலம் முன்பதிவு, எங்க நம்ம ஊர்ல இருந்தே நம்ம கிளம்பி வருமுன்னே முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதுபோல் கொதிநீர் கலன் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தினசரி அறை பராமரிப்பு மற்றும் சலவை எந்திரம், வாகன நிறுத்துமிடம், அவர்களுக்காகவே அவர்கள் சமைத்துக் கொள்ள விரும்பினாலும் அதற்கும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல் அவர்கள் குழந்தைகளுடனும் அதுல பெண்கள் தங்கிக் கொள்ளலாம். மாதம் வாடகை அல்ல, 1 நாள் 2 நாள் என்ற அந்த வாடகையிலும் அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று பணிபுரியும் மகளிர் மட்டுமல்லாதல் அரசு நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஏதாவது இன்டர்வியூக்கு வரக்கூடிய பெண்கள் கூட இதை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக அத்தனை வசதிகளும் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிநபர், இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் தனி நபருடைய வாடகை 6500 ரூபாய் மாசத்துக்கு. இல்ல 2 பேர் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம்னா 5400 ரூபாய், 4 பேர் இருக்கிறதுனா 4500 ரூபாய், 6 பேர் இருந்தா 4000 ரூபாய் மாத வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.